ஒரே பட்டாசு சத்தம் கேக்குது ஆண்டி. அப்போ தீபாவளிக்கு பட்டாசு வேணாம், இதுவே போதுமா? வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் தீபாவளி ரெசிபி வரிசையில் எப்பயுமே நம்ம வீட்டில் செய்ய ரொம்ப ஈஸியாக செஞ்சிடக்கூடியது தான் இந்த தடவையும் நம்ம பார்க்க போனோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முறுக்கு பர்ஃபிலாம் போட்டிருக்கோம். அதை மாதிரி தட்டை இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா தட்டையும் ரவா பணியாரமும் போட்டிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஓலை பகடா பார்க்க போகிறோம். ஓலை பகடா ரொம்ப ஈஸியாகவும் அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு ஸ்வீட் ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சில பிகினர்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா விரிசல் வராமல் குலோப்ஜாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணவங்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் தான் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ரிப்பன் பகோடாவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க சேர்க்குறேன். இப்போ இங்கே மாவு சலிக்கிற ஜல்லடை வச்சுருக்கேன். இப்போ இதிலே நம்ம சேர்த்துடலாம். கடை மாவாக இருந்தாலும் வீட்டு மாவாக இருந்தாலும் நம்ம பலகாரத்துக்கு சலிச்சிட்டு சேர்க்கும் போது நமக்கு எண்ணெயில் பிழியும் போது பார்த்திங்கன்னா முறுக்கு ஓலை பகோடா எதுவாக இருந்தாலும் நமக்கு வெடிக்காமல் இருக்கும். 2 3 மாவு மட்டும் இந்த மாவு நீங்கள் அரிசி மாவு நல்லா மழைன்னு இருக்கிற மாவாக வாங்கிக்கிங்க. 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. ஏன்னா சில மாவு கடையில் வாங்குகிற மாவு சில மாவு பார்த்திங்கன்னா நல்லா சிலது நரன்னு இருக்குது. அதை மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் வர மாவு சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு 4 கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்துருந்தோம். 1 கப் பொட்டுக்கடலை மாவு. சில பேர் கடலை மாவும் சேர்ப்பாங்க. கடலை மாவு சேர்க்கறதோட பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பொறன்னு இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு கடன்னு இருக்காது. அதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு மிளகா ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா. எங்கள் வீட்டில் இப்போ காரம் கொஞ்சம் கூட வேணுன்றதுனால நான் கொஞ்சம் ஒரு 8 மிளகா ஊற வச்சுருக்கேன். காரம் நம்மளுடைய விருப்பம், நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். சுட தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா நமக்கு மையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் பூண்டு ஒரு 7-8 பல்லு எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு ஏற்கனவே ரவா தட்டைக்கு கேட்டிங்க பூண்டு போடாமல் செய்யலாமான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு விருப்பமெல்லாம் பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோங்க. இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ பலகாரம் சுடுறதுக்கு தட்டை நம்ம ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் தட்டையும் போட்டிருக்கோம், அதுலேயும் இதில் சேர்க்கலாம். தட்டை செய்கிறதுக்கு அதை மாதிரி இந்த ஓலை பகடாக்கு அதை மாதிரி பஜ்ஜி சுடுறதுக்கு பஜ்ஜி மாவில் மிளகாத்தூளுக்கு பதில் இந்த விழுது போட்டோம்னா பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மாவு சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதில் எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். என்ன இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா டின்னு செஞ்சு வைப்பாங்க தீபாவளிக்கு. ஆமாம், ஒரு டின்னு முறுக்கு, ஒரு டின்னு புடலாங்க உண்டை. எங்கள் அம்மா ஒரு டின்னாக செஞ்சு வச்சாங்க. இப்போ வீடியோக்காக நான் கம்மியாக தான் செய்கிறேன். அப்புறமா டின்னாக உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச பூண்டு மிளகா விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு நான் நெய் பட்டர்லாம் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வெறுமனே பிசைஞ்சிடலாம். ஓலை பகடா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கடையில் இன்ஸ்டண்ட்டாக மாவு வாங்கி இந்த பொட்டுக்கலையை மட்டும் நம்ம அரைச்சிட்டு நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையும் போது.
எப்படி சப்பாத்தி பேசிடுமா ஆனந்தி? இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஓலபோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. இந்த காய்ச்சின எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பட்டர் சேர்க்குனீங்கன்னா இந்த எண்ணெய் சேர்க்க வேணாம். சூடாக இருக்கும், பார்த்து கை வைங்க. நானே சொல்லலாம்னு நினச்சேன். கை வச்சதுக்கப்புறம் அவர் சொல்லலாம்னு நினச்சார். இப்போ மாவு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம சுட தண்ணி ஊற்றி பிசையும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ரிப்பன் பக்கோடா அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த முறுக்கு குழாயிலையும் கொஞ்சமாக எண்ணெயை தடவிடலாம். எண்ணெய் தடவி இருக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ மாவு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா நம்ம செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து போட்டு பார்க்கலாங்க. இப்போ பீஸ் போட்டு பார்த்துல எண்ணெய் காஞ்சிருக்கு, மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ நம்ம புழிஞ்சிடலாம். டேரெக்டாக இதை எண்ணெயிலே அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸ் நீங்கள் புதுசாக புழியிறீங்கன்னா கையில் கொஞ்சம் ஆவி அடிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக பிழிஞ்சுக்கிங்க. இப்போ நமக்கு பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மேலே எலும்பி வரும். எலும்பி வரும்போது திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதை கொஞ்சம் விண்டு மாதிரியும் புழியலாம், இல்லைன்னா உங்களுக்கு நீட்டுக்காக முறுக்கு மாதிரி நல்லா நீளமாக வேணும்னாலும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான நல்லா மொறுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா ரெடியாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம இப்போ நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாங்க. ஸ்வீட் குலோப் ஜாமுன் தான் நம்ம செய்ய போகிறோம். தீபாவளிக்கு எல்லார் வீட்லையும் முக்கால்வாசி நம்ம குலோப் ஜாம் செய்வோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு போன வருஷம் குலோப் ஜாமுன் போட்டிருக்கேன். வீட்டிலே மாவு எப்படி ரெடி பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கடையில் கிடைக்கக்கூடிய மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது என்னம்மா நீ கேட்பீங்க, இது என்ன எங்களுக்கெல்லாம் யாருக்கும் செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, சில பிகினர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா விரிசல் வராமல் குலோப் ஜாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணவங்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய குலோப் ஜாம் மிக்ஸ் வாங்கி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும்னே கையால் சும்மா நம்ம அப்படியே ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் உருண்டை கட்டின மாதிரி இருக்கும் நமக்கு. அதை சும்மா வெறுமனே பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இங்கே பால் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. நல்லா ஆறினும் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது நமக்கு. இதை கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரிலாம் இந்த உள்ளங்கையெல்லாம் யூஸ் பண்ணி பிசையக்கூடாது. இந்த விரல்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் மாவை பிசையக்கூடாது. நல்லா மெழுக்காக அப்படியே பிசையணும். பாலுக்கு பதில் நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் சேர்த்து பிசைஞ்சாச்சுங்க. இதை மாதிரி தான் நமக்கு நல்லா கையில் ஒட்டணும், பிசுன்னு. அப்படி தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாங்க. இதை மூடி வச்சுட்டு நம்ம சுகர் சிரப்பு காய்ச்சிற வரைக்கும் இது நமக்கு ஊறினா சரியாக இருக்கும். இப்போ சுகர் சிரப் காய்ச்சறதுக்கு இங்கே இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க. இது பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. 1/2 கிலோ சர்க்கரைக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதால் 4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கணக்கு வச்சுக்கணுன்னா 1/2 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா கிராம் 900 சேர்க்க சொல்லியிருப்பாங்க சர்க்கரை. ஆனால் நம்ம அவ்வளோ சர்க்கரை சேர்த்தா நமக்கு சுகர் சிரப் வேஸ்ட்டாக தாங்க போகும். அதனால் நம்ம இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும். இதுக்கு என்ன பதம் வைக்கணும் ஆனந்தி? இதுக்கு பிசுக்கு பதம் வைக்கணும். பிசுன்னு நமக்கு அந்த சிரப் எடுத்தோம்னா கையில் நல்லா பிசுன்னு ஒட்டணும், ஸ்டிக்கியாக. அதனால் அந்த பதம் அரைக்கம்பி பதத்துக்கு முன்னாடி. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் சர்க்கரை கரைஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் 5 நிமிஷம் டைம் ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுட்ருக்குங்க. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா பிசுக்கு பதம் வரல, அப்படியே நமக்கு தண்ணியாக தான் இருக்குது. நமக்கு பிசுக்கு பதம் வர்றதுக்கு நமக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் அந்தந்த பர்னருக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். இப்போ நான் பெரிய பர்னரில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா கொதிச்சு இப்போ நமக்கு நல்லா பிசுன்னு இருக்குது. ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அதே மாதிரி இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா விட்டுடலாம். இது குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கலர் நல்லாயிருக்கும் சிரப்புடைய கலருக்காக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் காய்ச்சி முடிச்சிட்டோங்க. இப்போ உடனே தான் மாவு நம்ம திறக்கிறோம்.
இப்போ வந்து நமக்கு கையில் முதல்ல ஒட்டுச்சுல, இப்போ ஒட்டாது நமக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா உடனே உருட்டாமல் உருண்டை நமக்கு கையில் ஒட்டாதுங்க. மாவு வந்து இதை மாதிரி இருக்கும். நமக்கு கையில் கொஞ்சமாக இப்போ வந்து நெய் தடவிட்டு நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இதை மாதிரி நம்ம உருட்டிடலாங்க. இதை மாதிரி நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி உருட்டலாம். அப்போ தான் வீரல் இல்லாமல் வர்றதுக்கு. ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, சும்மா அப்படியே உள்ளாலே உருட்டிக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக நம்ம உருட்டிக்க வேண்டியது தான். நமக்கு உருட்டி வைக்கும் போதே நமக்கு கிராக் தெரியக்கூடாது. இப்போ நம்ம மாவு உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காய்ச்சல் எப்படி இருக்கணும்னா ஒரு மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப அதிகமான காய்ச்சலும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ரொம்ப அதிகமான காய்ச்சல் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக செவந்துடும், உள்ள மாவாகவே இருக்கும். சுத்தமாக காயாமல் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் குலோப்ஜாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து போட்டு பார்க்குறேன். போட்டோடனே கொஞ்சம் மேலே எழக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் மேலே எழுந்து வரணும். பொதுவாக பலகாரத்துக்கு நம்ம போட்டோடனே மேலே எழுந்து வரணும்னு, ஆனால் குலோப்ஜாம்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்து வரணும். காலைல நாங்கள் தூங்கி எழுந்து வர மாதிரி. எஸ். இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் உருண்டை உருட்டி வைக்கும்போது டைரெக்டாக ஃபேன் காற்றுல உட்காந்து உருட்டினோம்னா, ஃபேன் போட்டுட்டு உருட்டும் போது பார்த்திங்கன்னா மாவு மேலே காஞ்சிடுச்சுனாலும் விரிசல் விடுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபேன்லாம் போட்டுட்டு உருட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் செவந்த போல் வந்துருச்சுன்னா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம அதை எடுத்துக்கலாம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. சூப்பராக கிராக்கே இல்லாமல் எல்லாம் ஒன்று கூட நல்லா கிராக்கே வரலங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குலோப்ஜாம் நல்லா கிராக் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு வரும். இப்போ நம்ம உருண்டையை பொரிச்சு எடுத்தோன்னே நமக்கு சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா ஜீராவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்கணும். ரெண்டுமே கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டோம்னா நம்ம குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அந்த சிரப் வந்து நல்லா இழுத்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்வீட்டு. இதை அப்படியே போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணுங்க, ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ போட்டது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரிப்பன் பகடாவும் பார்த்திங்கன்னா இந்த குலோப்ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.